பிடிச்சிக்குதோ 550 ரூபாய்க்கு கறி எடுத்துக்கலாம் பாருங்க மக்களே. நானே ஆச்சரியப்பட்டேன்னா பாருங்களேன். இந்த பக்கம் பார்த்தா எலும்பு தனியாக உரிச்சு உரிச்சு எடுத்து போடுறாங்க. அப்படி எலும்பு பாருங்க மக்களே, எலும்பு தனியாகவும் விலைக்கு கேட்டால் வாங்கிக்கலாமா. மக்கள் அப்படி கூட்டம் கூட்டமாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. டேஸ்ட் எந்த அளவுக்கு இருந்தால் இவ்வளோ கூட்டம் வரும் பாருங்க மக்களே. எல்லோரும் நான் 5 வருஷமாக எடுக்கிறேன் 6 வருஷமாக எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன் பாருங்க மக்களே. நம்ம அண்ணா அப்படி எலும்பு உரிச்சு எடுத்து போகிறாரு பாருங்க மக்களே. கறியில் எலும்பு உரிச்சு எடுத்து நானே இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் பாருங்க மக்களே. ஆட்டுக்கறி எலும்பு தனியாக எடுத்துடுறாங்க, கறி தனியாக எடுத்துடுறாங்க. 750 ரூபாய் கொண்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் அப்படியே மணக்க குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் பாருங்க மக்களே. அது வெள்ளாட்டுக்கறி 750 ரூபாய்க்கு எலும்பே இல்லாத கறி தராங்களாம் பாரு மக்களே. நாம் ஏதோ ஒரு எலும்பு 2 எலும்பு கேட்டால் அது போட்டு தருவாங்களாம். இல்லைன்னா நாம் என்ன கறி காமிக்கிறோமோ அது போட்டு கொடுத்துருவாங்களாம் பாரு மக்களே. 750 ரூபாய்க்கு 550 ரூபாய்க்கும் கூறு வச்சுருவாங்க பாரு மக்களே. எந்த கூறு பிடிச்சிக்குதோ எடுத்து எடையை போட்டு வாங்கிக்கலாம். 550 ரூபாய்க்கு நம்ம சேலத்தில் ஆட்டுக்கறி தராங்களாம் பாருங்க மக்களே. எந்த ஆடு பிடிச்சிக்குதோ நம்ம ஒரு 10 கிலோ வேணும், எனக்கு இந்த ஆட்டில் வேணும் அறுத்து கொடுங்கன்னா அந்த ஆட்டிலே பார்த்தீங்கன்னா அறுத்து 10 கிலோ எடை போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் வேலை பாருங்க மக்களே. திருமண மக்களும் அப்படியே ஆடு உரிச்சு